பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. சொல்லல நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்ல. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ நாங்க சொல்லல வித் மீ பிரவீனா அண்ட் கனிமொழி. ஹாய் கனி. ஹாய் பிரவீனா. இன்னைக்கு நம்ம Black and Whiteல வந்திருக்கோம். இத நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேனா இல்லையா? இல்லப்பா, ஒரு கான்செப்ட் கிடைச்சுனா அதை எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஆனா வந்து எல்லா நியூஸ்மே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கோம். நம்ம Black and Whiteனா அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஓல்டன் டேஸ்க்குலாம் போக போறது இல்ல. எல்லாம் புதிய நம்மன்னு சொல்ற. அப்ப என் நியூஸ் நீ ஒட்டு கேட்டியோ? ஸ்கிரிப்ட் சொன்னதே நான் தான். நம்ம ஒட்டு கேட்டியோ வேற இல்ல. ஓகே, உண்மையெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு நான் சைலண்டா இருந்தேன். ஏன் நீ வாயை திறந்து? சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து நம்ம இளைய தளபதியை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஓகேயா? புலி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. எங்க நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம லாஸ்ட் வீக்கே. அதே மாதிரி தான் நடந்துச்சு. நம்ம எதுவும் தப்பான நியூஸ் சொல்லல. மகாபலிபுரத்துல ஒரு ரெசார்ட்ல சூப்பரா ஒரு செட் போட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. முதல் தடவை நம்ம ஒரு உண்மை செய்தி நம்ம சொல்லி அது உண்மை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்ப தப்பான நியூஸ்ல கொடுத்துறாத. வாயில கரெக்ட்டா நியூஸ் தான் கொடுத்திருக்கானே, திடீர்னு அது மாறி போயிடுது. இல்லனா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்களா? பட் இந்த விஷயம் அதே போல நடந்திருக்குன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே பெருமைப்பட்டுக்கோ. and வந்து ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. and எல்லாமே ஹிட்டான சாங்ஸா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சாங்ஸ்லாம். and இந்த ஆடியோ லான்ச்க்குள்ள யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே போகும். ஏன்னா இதுல நடிச்சிருக்கவங்களே அவ்வளவு பிரம்மாண்டமான ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங் எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாருமே பல வாரமா சொல்றதே விட்டுமே முடியல. ஏன்னா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அப்படியே லிஸ்ட் போட்டுருவாங்க. அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஆடியோ லான்ச்சுக்கு. and இந்த மேடையில ஏறின விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நடிச்சு முடிக்கிறதுக்கே இது எனக்கு ஒரு சவாலான கேரக்டரா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப் டைம்ல இதான் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல நடிக்கிற படம். சோ அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ரசிகர்களா தான் இருப்பாங்க இந்த படத்தோட வெற்றிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானா இருக்கட்டும் என்னோட ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரையும் தட்டி கொடுத்து நாங்க வந்து மேல போகணும் அப்படின்னு பாப்போம். யாரையும் கீழே தள்ளி விட மாட்டோம். எங்களுக்கு அதுதான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்திருந்த கெஸ்டும் படத்தை பத்தியும் படத்துல உள்ள பாடல்கள் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க போல. சோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து புலி படத்துக்கு வந்து பயங்கரமா பீக்ல போய்கிட்டு இருக்கு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து பூர்த்தி செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது வந்து இனிமேல் படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஒரு பிரபலமா இருக்குன்னும் போது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஆமா, சோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அடுத்த நியூஸ் வந்து நான் சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்ல போறேன். ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் பத்தி கிடையாது, சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற ஜோடி பத்தி தான் சொல்ல போறேன் நானு. பட் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது அவரை விட்டுட்டு எப்படி நம்ம ஜோடி போலாம்? ஃபர்ஸ்ட் அவரோட பேரை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்ப பாரஞ்சித்தோட படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துல வந்து டான் கெட்டப்ல நடிக்கிறாரு. அப்படியே வெச்சு செய்யறாங்க நம்ம ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டோம். இன்ஃபேக்ட் வந்து புதுசா ஒரு காம்பினேஷன்ல நம்ம ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். சோ இவருக்கு இந்த படத்துல ஜோடி வந்து நிறைய பேரை தேடணும் இல்லையா? வில்லனுக்கே பயங்கரமா நம்ம ஒரு எபிசோடுக்கு ஒரு ஹீரோயின் நேம் சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, அதுல ஏதாவது ஆமா லாஸ்ட் வீக் வந்து ஆனா கடைசியா நம்ம சொன்னது என்ன, ராதிகா ஆப்தே தான சொல்லிருந்தோம். ஆனா அவங்க வந்து கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக். பட் இந்த வாரம் வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஆப்தேவே சொல்லிட்டாங்களாம். அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் நடிக்க போறேன். ஏன் இவ்ளோ குழம்பி போறீங்க? யார் யாரு? அவங்க நமக்காக தான் சொல்லிருக்காங்க போல. அதேதான் பாவம், இந்த பிள்ளைங்க ஒரு வாரமா கத்திக்கிட்டு இருக்கு யார் யாருன்னு தெரியாம. சோ அதனால நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து பாலிவுட்ல வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஹண்டர், அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து டோனி படம் நடிச்சாங்க. ஆலினால் அழகராஜா நடிச்சாங்க இல்லையா? பட் அதுலலாம் கூட சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிருந்தாங்க. ஹீரோயினா தான் நடிச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட்டான கேரக்டர் இல்ல. பட் இந்த படத்துல வந்திருக்க கேரக்டர் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா, ரொம்பவே தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா வேற நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட ஜோடியா நடிக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நம்ம சூப்பர் ஸ்டார் கூட எத்தனை பேர் பாலிவுட் ஆக்ட்ரஸ்ல இருந்து தமிழ் ஆக்ட்ரஸ் வரைக்கும் வந்து தவம் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க. சோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சிருக்கா. அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவும் மாட்டேன். சோ நான் தான் கன்ஃபார்மா நடிக்கிறேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ராதிகா ஆப்தே. இப்ப நான் அடுத்ததா நம்ம எப்பவுமே பொதுவாவே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோ பத்தி பேசுவோம், அப்படின்னா ஹீரோயின் பத்தி பேசுவோம். இப்ப வந்து ஒரு லிரிக் ரைட்டர் பத்தி தான் நம்ம பேச போறோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து, அவரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அவர் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அட்வைஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா திடீர்னு அதுல வந்து குதிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரியாது நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா வந்து பாயும் புலி படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஆனா அதுல யாரு ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோயினா காஜல் அகர்வால் பண்றாங்க. ஒரு டிஃப்ரெண்டான பேர் காம்பினேஷன்ல ஹைட் வைஸ் எல்லாம் பொருந்தும் அப்படிலாம் நம்ம பேசணும் பயங்கரமா. சோ வந்து இந்த படத்துல இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அண்ட் யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி இமான். சோ அவரோட பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்படியே களை கட்டி போய்கிட்டே தான் இருக்கு. இந்த படத்துல ஹீரோவெல்லாம் பாட வைக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் எல்லாம் பாட வைக்கிறாரு. ஆமா. அண்ட் இவர் வந்து மேடை ஏறணும்னு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. புலியா இருந்தாலும்
சரி, பாயும் புலியா இருந்தாலும் சரி, அந்த காட்டுக்கு வந்து வைரமுத்து தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வைரமுத்து பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வந்திருக்கு போல. இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு. உடனே வந்து வைரமுத்து வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல. பரவாயில்ல, ரொம்ப அழகா கவிதை அதுக்காக நீ அடுத்த வாட்டி கம்போஸ் பண்றதுல எனக்கு கூப்பிடாம போயிடாத அப்படிங்கிற மாதிரி வேற ஃபீல் பண்ணிருப்பாரு போல. அப்புறம் வந்து நம்ம வைரமுத்து இதை வச்சுதான் இப்ப வந்து கான்செப்ட் இதுதான். இப்ப நான் வந்து ஸ்டோரிக்கு வர போறேன். என்ன சொல்ல வந்தாரு வைரமுத்து அப்படிங்கறத, என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடை என்னன்னு அவர் சொன்னாரு. சுசீந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான டைரக்டர். அவர் வந்து நிறைய சேலஞ்சிங்கான ஸ்டோரி எல்லாம் எடுத்து பண்ணுவாரு. அவருடைய படங்கள் எல்லாமே ஹிட் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலா வந்து அவங்க வந்து படம் போட்டு காட்டும் போதே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுதான் அந்த படத்துல இந்த படம் டெஃபினட்டா ஹிட் ஆக போகுது, இதுல வந்து நிறைய கான்செப்ட் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால நம்ம சூர்யா, அஜித், அப்புறம் விஜய் அவங்களுக்கு எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு நம்ம வைரமுத்து. என்னன்னா, சுசீந்திரன் ரொம்ப டேலண்டடான டைரக்டர், இவரோட படங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி நீங்க நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு. நீங்க உடனே பண்ணுங்க, அந்த மாதிரி சான்ஸ் விட்டுறாதீங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத இவங்க 3 பேரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு அவரு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்க 3 பேரும் டைரக்டர்ப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத நான் எங்கேயோ கேட்டாப்ல இருக்கு. சரி, ஓகே, இதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த படமும் வெற்றி பெறதுக்கு நம்ம வாழ்த்திக்கலாம். கண்டிப்பா. நம்ம டாப்ஸி வந்து அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னமா அதுல அவங்களோட கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. வாடா, இதுதான் நமக்கு இந்த காலத்துல அதிர்ச்சியா இருக்கு. நிஜமா ஹீரோனோட கல்யாண விஷயங்கள் தான் இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷனா இருக்குல்ல. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தெரியும். பேட்மிண்டன் பிளேயரான மத்தியாஸ் போப்பை தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் வெறித்தனமான லவ், தீவிரமா லவ் பண்றோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா. அது நிஜம் தான். அண்ட் டாப்ஸி வந்து ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு படம் வந்து அந்த அளவுக்கு வரல இல்லையா. நம்ம காஞ்சனா 2ல நடிச்சாங்க. அப்புறம் வைராஜா நம்ம சொன்ன நேரமும் என்னவோ தெரியல, அவங்களுக்கு வாய்ப்பா குவிதுன்னும் அத்தனை வாய்ப்பும் பதிலுக்கு எடுத்துக்கிட்டாங்க போல. நம்மளால என்ன நீ நம்மள மாட்டி விட்டுற போல இருக்கு. அது அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு அமையல. இப்போதைக்கு அவங்களோட டைம் இல்ல போல இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அமையலாம். சோ இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு படம் வாய்ப்புகள் இல்ல இல்லையா. பட் காஞ்சனாலாம் செம்மையா நடிச்சிருந்தாங்க. இவங்களே மொட்டை சிவாவெல்லாம் நடிச்சிருந்தாங்க இல்லையா. இவங்க மேல அந்த ஆத்மா பூந்து ரொம்ப சூப்பரா தான் நடிச்சிருந்தாங்க. பட் இப்போதைக்கு படம் வாய்ப்புகள் இல்லாததுனால அவங்க வந்து அவங்க அப்பா கூடயும் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு கூடயும் சேர்ந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேரேஜ் எடுத்து ஃபுல் மேனேஜ்மெண்ட் இவங்க தானே பண்ணுவாங்க. டெக்கரேஷன்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல பயங்கர பிஸியா இருக்காங்க. கிளவர் மைண்ட்ல ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஆக்டிங் இல்லனா பிசினஸ்ல ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிசினஸ்ல செம பிஸியா இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மேரேஜ்க்கும் போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுதா மேரேஜ்னா இவ்ளோ பெரிய விஷயமா, இவ்ளோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கல்யாணத்தோட முழு அர்த்தமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா, எதுக்கு ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து அப்படியே சத்தமே இல்லாம சீக்கிரட்டா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு இப்பதான் புரியுது எனக்கு. ஏன்னா ஒரே ஆர்ப்பாட்டமா ஆயிட்டா ஒரே டென்ஷனா ஆயிடுதுப்பா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற எனக்கே இப்படி ஆயிடுது. அப்போ கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் விட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கும். இதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட மேரேஜும் நான் வந்து திடுதிப்புன்னு தான் பண்ணிக்க போறேன். யாருக்குமே சொல்லாம சீக்கிரட்டா நான் பண்ணிக்க போறேன். இந்த நியூஸ் தான் நீ கடைசில வச்சிருக்கீங்க. நான் மாப்பிள்ள இவர்தான் சொல்லிட்டு சோ என்னோட கல்யாணம் வந்து எப்போலாம் கேட்காதீங்க. எப்போ தெரியாது. ஆனா நான் வந்து திடீர்னு தான் பிரஸ் யாரையுமே கூப்பிட மாட்டேன். ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் இன்வைட் பண்ணி நான் என்னோட கல்யாணத்தை முடிச்சிருவேன். ரசிகர்கள்லாம் வந்து ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, என்ன தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, நான் ஃபர்ஸ்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம டாப்ஸி. அடுத்தது யாருன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் பத்தி சொல்ல போறேன். அவருக்கு வந்து லக்கு மேல லக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு அடுத்த பாட்டு எடுக்க போறாரு. முனின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த முனியே செம்ம ஹிட். அதுக்கப்புறம் காஞ்சனா அதுல இருந்து செம்ம ஹிட்டா ஒரு விஷயமும் வந்து புதுமையா கொடுத்துட்டு இருக்காரு. பேய் படத்தை வந்து இவ்வளவு காமெடியாவும் கொடுக்க முடியுமா, இவ்வளவு த்ரில்லிங்காவும் கொடுக்க முடியுமான்றது வந்து நம்ம லாரன்ஸ் கிட்ட இருந்தா கத்துக்கணும் இல்லையா. இப்ப அடுத்தது வந்து டைரக்ஷன்ல மும்முரமா இறங்கிட்டாரு. ஆக்சுவலா ஒரு காஞ்சனா 2 முடிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு டிக்கெட்ல 2 படம் அப்படிங்கிற படம் தான் பண்ணும், அடுத்ததா டைரக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். பட் அது அவரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வேந்தர் மூவிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா நம்ம ராகவா லாரன்ஸ்க்கு. நீங்க தான் சார் டைரக்ட் பண்ணி அவனை நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்களே தான் டைரக்டோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காராம். படம் பேரு ஏன்னா காஞ்சனா 2ல வந்து இந்த டயலாக் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க வந்து செம்மையா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே மொட்டை சிவா கெட்ட சிவான்னு. இந்த டயலாக வச்சே வந்து படம் பண்றாங்களா இப்போ. அதுக்கப்புறமா வந்து நாகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படமும் பண்றாராம். இந்த படத்துக்கு யாரு ஹீரோயின்னு பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் பண்றாங்களாம். காஜல் அகர்வால் சம்பளம் எவ்வளவு தெரியுமா, 2 கோடி குடுக்குறாங்களாமா அந்த படத்துக்கு. காஜல் அகர்வால் எங்க இருந்து கொட்டுதுன்னு தெரியல. ஹீரோயின்ஸ பார்த்தா மட்டும் கோடி கோடியா கொட்டுறாங்க. என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஹீரோக்கு தான் வந்து இந்த மாதிரி நிறைய சேலரி கொடுப்பாங்க, ஹீரோயின்க்குலாம் கொடுப்பாங்க தான், பட் அதுக்குன்னு கோடிக்கணக்கெல்லாம் கொடுத்தது இல்ல. பட் இப்ப எல்லாம் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப முன்னேறி போய் கோடிக்கணக்கு வாங்குறாங்க. அடுத்தடுத்து நிறைய படத்துல கமிட் ஆயிட்டு இருக்காரு நம்ம லாரன்ஸ். ஆமா,
அது மட்டும் இல்லாம ஹீரோயின்க்குலாம் பயங்கர பட்ஜெட்ல வேற அவர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரு பெரிய ஆளாயிட்டாருன்னு நினைக்கிறேன் நானு. நான் அடுத்ததா ஒரு பப்ளியான சப்பியான ஒரு ஹீரோயின் பத்தி தான் நான் சொல்ல போறேன். எல்லா ஹீரோயினுக்கும் நம்ம இதே இப்போ வந்து இவங்க கொஞ்சம் கேப் விட்டனால ரொம்ப சப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேயா, அவங்க வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படி அஞ்சலி 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 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க நம்ம அஞ்சலி. எங்க போனாங்க என்னன்னாங்க ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரி வா அஞ்சலி வா அஞ்சலின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். யார் அந்த பக்கமே திரும்பியே பார்க்கல அவங்க. அதுல வந்து நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. இவங்க வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் போனாங்க. சில பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால ஓடி போயிட்டாங்க அவங்க. அப்புறம் பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. அப்புறம் எதுக்கு நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடி போனாங்க. கூட ஏதோ ஹைதராபாத்ல தான் ஷூட் பண்ணனும் அப்படின்லாம் சொல்றாங்கன்னு அவங்க பிறக்கும் போதே கூடவே அவங்களோட சேர்ந்து காசிப்பும் பிறந்துருச்சு போல. அதனால டாப் டு பாட்டம் வரைக்கும் அவங்களை எடுத்தாலே காசிப் 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 அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ வந்து இவங்களை பத்தி அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யும் போது இன்னொரு காசிப்பும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து காதல்ல விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். எஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ். அதுவும் அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படத்துல வர மாதிரி நிஜத்துல அமெரிக்கா. இது வந்து நானு அப்படியே ஸ்கிரிப்ட் சொல்லும் போதெல்லாம் அப்படியே பதட்டத்துல என்ன எப்படி கடைசியில வந்து இது ஒரு பட ஸ்டோரி அப்படின்னு முடிச்சிட போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே அவங்க அமெரிக்காக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அடிக்கடி. நம்ம எப்படி இங்க இருந்து கோயம்பேடு அடிக்கடி போறோமோ அந்த அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய தடவை போயிருக்காங்க போல. ஆமா, இது வேற நான் சொல்லிக்கணும். சரி, அவங்க அமெரிக்கா நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க. சோ வந்து உடனே நம்ம மைக் எடுத்துட்டு போயிட்டோம். எதுக்கு நீங்க அடிக்கடி அமெரிக்கா போறீங்க இந்த மாதிரி நியூஸ் வருது போலயே அப்படின்ட்டு. இதுக்கு இடையில என்னெல்லாம் ரூமர் வந்திருக்குன்னா அமெரிக்கால வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறந்துருச்சு அப்படிலாம் நியூஸ் வந்தது. நிஜமாவா? எஸ், நிஜமா தான் சொல்றேன். அப்படிலாம் நியூஸ் வந்திருக்கும் போல. இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் என்ன எவ்வளவுதான் என்ன வச்சு கதை கட்டுவீங்க சொல்லுங்களேன், நானும் பாவம் தானே, நானும் பெண் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் அமெரிக்காக்கு போயிட்டு அடிக்கடி வரதெல்லாம் உண்மைதான். அது எதுக்காகன்னா தெலுங்கு பட ஷூட் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அத விசிட் பண்ணிட்டு வரத பார்த்துட்டு யாரும் நான் லவ் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இல்லையா? அப்போ அப்பெல்லாம் எதுவும் போமா, இதுக்கு படத்துல வர ஸ்கிரிப்ட்னே சொல்லி இருந்திருக்கலாமே. இல்ல அது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவரோட காதலர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. தனுஷ் வந்து பிரபு சாலமனுக்கு சர்வர் ஆயிட்டாராம். ஏம்மா சம்பளம் பத்தலையா? இல்லம்மா, படத்துல வந்து அவரோட கேரக்டர் சர்வர் கேரக்டர்ல நடிக்கிறாரா. இப்போ வந்து பிரபு சாலமன் படத்துல வந்து நம்ம தனுஷ் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயின் யாருன்னு சொல்லவே வேணாம், கீர்த்தி சுரேஷ் தான். அந்த அம்மா படம் இன்னும் ஒண்ணு கூட ரிலீஸ் ஆகல. ஆனா அதுக்குள்ள அடுத்த படங்கள். அது ஏன்னு சொல்லிட்டு போன வாரம் பிரபு சாலமன் சார் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருந்தாரு. இதனாலதான் உங்களுக்கு படம் வாய்ப்பு வருது. இனிமேல் இந்த क्वेश्चन கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து நான் இனிமேல் அதை பத்தி பேசவே மாட்டேன். சோ கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ட்ரெயின்ல சாப்பாடுல கொண்டு வருவாங்கல்ல, சோ அந்த மாதிரி சர்வர் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரா. சோ இப்படி சர்வரா வந்து எப்படி அந்த ட்ரெயின்ல வர ஹீரோயினை உஷார் பண்றாரு அப்படிங்கறது அந்த படத்தோட கதையா. எப்படி எல்லாம் கான்செப்ட் யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ட்ரெயின் ஜர்னிலேயே தானா. இப்ப நம்ம பையா படம் வந்து கார்லயே வச்சு எடுத்தாங்க, அந்த மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க ட்ரெயின்லயே தானா. டிராவல் பண்ணும்போது எப்படி உங்களுக்குள்ள காதல் வருது, எப்படி மோதல் வருது, திருப்பி எப்படி சேர்றாங்களா பிரிறாங்களா, இந்த மாதிரியான டெஃபினட்டா பிரபு சாலமன் படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு கடைசியில. திடீர்னு சேர மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்துருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து ட்ரெயின் ஜர்னிலே தான் நடக்க போகுதுன்றதுனால உண்மையான ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம போய் எடுக்க முடியாது இல்லையா. அதனால வந்து ஒரு நம்ம சென்னையில இருக்க ஒரு ஸ்டேஷனை வந்து செட் போட்டு எடுக்க போறாங்க. இது வந்து கன்னியாகுமரி டு டெல்லி ஜர்னி தானா இந்த படம் முழுக்க முழுக்க. சோ இதுக்கு நடுவுல என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா. சோ படத்தோட கதையை வந்து லீக் பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு அப்போ இன்னும் படத்துல என்னென்ன அவர் சாதாரணமா கதையை சொல்லிடுவாரு, ஆனா உள்ள இருக்கிற மேட்டர் எல்லாம் வெளியே விடவே மாட்டாங்க. அவங்க கீர்த்தி சுரேஷ் வேற பயங்கரமாலாம் வேற அப்படியே சொன்ன உடனே அவங்களே இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் பண்ணி நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்போம். நான் இப்ப அடுத்ததான் நம்ம சமந்தா பத்தி சொல்ல போறேன். பெங்களூர் டேஸ் அப்படிங்கிற படம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையாளம் ரிலீஸ் ஆகி. அதுல கூட சமந்தா தமிழ்ல நடிக்க போறாங்க, சித்தார்த் கூட நடிக்க போறாருன்னு சொல்லிருந்தாங்க. நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சீங்க, அலர்ட்டா இருக்காங்க. நல்ல வேளை எனக்கு ஸ்கிரிப்ட்ல பாதி வேலையை கம்மி பண்ணிட்டமா நீன்னு. சரி ஓகே, அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்துல எல்லாம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு. கடைசியில வந்து பிரேக்கப் ஆனோன்னு ரெண்டு பேருமே பெல்ட் அடிச்சிட்டாங்க. நானும் நடிக்க மாட்டேன், அவ சொல்றது நானே நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த படத்தை வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து நம்ம நஸ்ரியா நசீமோட கேரக்டர்ல யார் பண்றதா இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சமந்தா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இப்ப யாரை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா, அவங்க தான் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதுல என்ன சவுண்ட் இது? இல்ல நீங்க தானே சொன்ன ஸ்கிரிப்ட்ல பாதி வேலை குறைச்சிர நீ சொல்றதே. சரி ஓகே, இதுல வந்து நம்ம ஸ்ரீதிவ்யா தான் நடிக்கிறாங்க. ஓகே, நான் நல்லா ஃபார்ம்ல தான் இருக்கேன். ஸ்ரீதிவ்யா கூட சொல்லிருந்தாங்க தெரியுமா, கடைசியில சித்தார்த் இல்லைன்னா ஐயோ
இந்த விஷயம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நானும் வந்திருக்க மாட்டேனே அவன் அவசரப்பட்டுட்டேனோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க போல. நான் நிறைய அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன், அங்க செட்ல எடுக்கிற போட்டோஸ் எல்லா படத்துலயும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ அந்த படத்துல வந்து நான் சமந்தா நடிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க நம்ம சமந்தா. அட போமா, இதுக்கு ஃபுல் படத்துல நடிச்சிருந்திருக்கலாம். இந்த ஃபுல் படத்துல இல்ல, ஒரு சின்ன ரோல்ல நடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல வந்து நம்ம வித்யா பாலன் கேரக்டர்ல வந்து இப்போ நம்ம சமந்தா நடிக்க போறாங்களாம். எஸ், பகத் ஃபாசிலோட ஒரு பேரா நடிச்சிருப்பாங்கல்ல, அதாவது காதலியா நடிச்சு இறந்து போன காதலியா நடிச்சிருப்பாங்க. சோ அந்த கேரக்டர்ல தான் இப்ப நம்ம சமந்தா நடிக்க போறாங்களாம். சோ இப்போ வந்து சித்தார்த்தோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி சின்ன கேரக்டர் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாரு போல. எல்லா கேரக்டரும் அதுல வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கறத நானும் கனியும் இங்க வந்து சொல்லிக்கிறோம். அதனால இப்போ வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமந்தா திரும்பியும் பெங்களூர் டேஸ் ரீமேக்ல நடிக்கிறாங்க. அண்ட் வந்து யாரும் இனிமேல் தப்பா பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு அவங்க முழுசாவே நடிச்சிருந்திருக்கலாம். அது உன்னோட ஆசைமா, அது வந்து அப்போ அவங்க கோவத்துல எடுத்த முடிவு. அந்த முடிவை நம்ம வந்து தவறா பயன்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரோலாவது நடிச்சு நம்மளோட பங்கு வந்து அதுல செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடிச்சிருக்காங்க. சப்போஸ் படம் ஹிட் ஆயிட்டா நம்ம ஃபீல் பண்ண கூடாது, நம்மளே ஹீரோனா நடிச்சிருக்கலாமே. ஆமா, இந்த சின்ன கேரக்டரா இருந்தாலும் அதுலயும் அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கலாம். நம்ம ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் டாப் ஹீரோயின்ஸ் கூட தான் வச்சுக்கோ, ஏன் ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும், ரெண்டு பேருக்கு என்ன பாராபட்சம் பார்க்கணும், அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி டாப்பான நிலைமைக்கு போனோடனே சொல்லிடுவாங்க, இனிமேல் வந்து நான் சின்ன சின்ன ஹீரோஸ் கூடயோ இல்ல சின்ன சின்ன ஹீரோயின்ஸ் கூட இல்ல டெபியூ ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிக்க மாட்டேன். அப்ப யாரும் இந்த வாரம் சிக்கி இருக்காங்க. ரெண்டு பேர் சிக்கிருக்காங்க. ரெண்டு பேர் சிக்கிருக்காங்க. ஒருத்தர் சிக்கினாலே சூப்பரா இருக்கு, இந்த ரெண்டு பேர் சிக்கிருக்காங்க. அது ரெண்டு பேருமே வந்து ஃபேமஸான ஹீரோ ஃபேமஸான ஹீரோயின். ஓகேவா, அதுல ஒருத்தவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோ அந்த ஹீரோயின். பட் இருந்தாலும் என்ன பண்றது, அவங்க சிக்கிட்டாங்க. சோ நியாயத்தின்படி நம்ம அவங்கள பத்தியும் சொல்லிதான் ஆகணும் இல்லையா? யார் அப்படின்னா நம்ம ஜீவா. நம்ம ஜீவா வந்து பயங்கர உச்சத்துல இருந்தப்ப சொன்னாரு, நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோயின்ஸ் கூட நடிக்க மாட்டேன், அப்படியே வந்து நடிச்சா கூட பெரிய ஹீரோயினா சின்ன ஹீரோயினோ நடிச்சா கூட அவங்களோட கேரக்டர் பத்தி எனக்கு கவலையே கிடையாது, அவங்க மொக்கையா இருந்தா கூட பரவாயில்ல, இன்ஃபேக்ட் வந்து வெயிட்டா தான் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா படத்துல அவரோட கேரக்டர் தான் வந்து இம்பார்ட்டன்டான கேரக்டர் இருக்கணும், என்னோட கேரக்டர் ஹிட் ஆனாலே அந்த படம் கண்டிப்பா ஹிட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருல. ஹீரோயின் கேரக்டர் பத்தி அவர் காதலே வாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு தான் இருந்தாரு. அப்படிலாம் சொன்னவருக்கு தான் மார்க்கெட் இல்ல. இப்போ அவரோட நிலைமை என்னதான் வெயிட்டான கேரக்டர்ல நடிச்சாலும் படம் ஹிட் ஆக மாட்டேங்குது இல்லையா? சமீபமா எந்த படமும் அவருக்கு ஹிட் ஆகல. இனிமேல் நான் வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் கூட தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காராம். அவங்க மூலமாவது படம் ஓடும். இப்பெல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன படம் ஓடுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நானும் என் படத்துலயும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இப்படி ஸ்கிரிப்ட் மாத்தி போட்டாரு அவரு. சோ இனிமேல் வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் கூட தான் நான் நடிக்க போறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த படம் இப்ப அவர் யார் கூட நடிக்க போறாரு, என்னோட டார்லிங் கூட நடிக்க போறாராம், நயன்தாரா. ஓ மை காட், டாப் ஹீரோன்னு சொன்னோனே நயன்தாராவே எல்லாரும் வாயில சொல்லதான் செய்வாங்க, அது வந்து செயல்ல காட்டிட்டாரு. அது எப்படின்னு நான் சொல்றேன் பாத்துக்கோ, எப்படி இது கூட செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நயன்தாரா வந்து இண்டஸ்ட்ரி விட்டு நடுவுல போனாங்க இல்லையா, சில பிரச்சனைனால போனாங்கல்ல. அதுக்கும் முன்னாடி வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு படத்துல கமிட் பண்றதுக்காக. பட் அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட அப்படியே புதைச்சிட்டாங்க போல. அட்வான்ஸ் கொடுத்த மணிக்கு அப்படியே இருந்துருக்கு. ஆமா, அப்படியே அந்த அட்வான்ஸ் வந்து நம்ம நயன்தாரா கிட்டே இருந்திருக்கு. பட் இவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட இல்ல நயன்தாராக்கு. சோ இவங்களோட ப்ரொடக்ஷன் வேலையை பத்தி ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாக்க நயன்தாராக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம், இவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயன்தாரா கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜீவா ஒரு படத்துல நடிக்க போறாரு, அதுக்கு நீங்க தான் வந்து ஹீரோயினா பண்ணி கொடுக்கணும், ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அது இந்த படத்துல நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த கால் ஷீட் இது கொடுங்க, ஆமா அந்த கால் ஷீட் இந்த படத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நயன்தாரா வந்து ஐயோ அப்படியா, ஆமால நான் ஒரு அட்வான்ஸ் வாங்கினேன்ல, ஐயோன்னு வேற வழியில படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. பட் சொல்ல முடியாது, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ஜீவாவும் மேபி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த படம் வந்து ஹிட் ஆனாலும் ஆகலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கும் அடுத்த படம் அவர் யார் கூட நடிக்க போறாருன்னா நம்ம ஹன்சிகா கூட நடிக்க போறாரு. அவர் என்ன ஒரே செயல்லையே இறங்கிட்டாரு. ஆமா செயல்ல இறங்கிட்டாரு. பட் ஹன்சிகாவும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஹன்சிகா இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, நானும் வந்து ஒரு டாப் ஹீரோ, நான் சின்ன சின்ன ஹீரோஸ் கூட நடிக்க மாட்டேன், நான் வந்து டாப் ஹீரோஸ் கூட தான் நடிச்சா டாப் ஹீரோஸ் கூட தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் சமீப காலமா நான் ஹன்சிகாக்கும் அந்த அளவுக்கு வந்து படங்கள்லாம் என்ன சொல்றது நடிக்கிறாங்க தான், படமும் ஹிட் ஆகுது, ஆனா அவங்களோட கேரக்டர் வந்து பேசப்படல இல்லையா. அதனால அவங்களுக்கும் வேற வழி இல்லாம இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், ஜீவாவா இருந்தானே யாரா இருந்தானே எனக்கு படம் வாய்ப்பு வந்தா போதும். ஜீவா ஹன்சிகா ரெண்டு பேரை பத்தி ஜீவாவும் ஹன்சிகாவும் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க, நாங்க ஐயோ சின்ன ஹீரோ ஹீரோயின்க்குலாம் நடிக்க மாட்டோம், நடிச்ச டாப் மோஸ்ட் அப்படிதான் அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, நம்ம எக்ஸ்பிரஷனை பாருங்க ஐயோ அப்படின்ட்டு. ஆமாப்பா அவங்க அப்படிதான்ப்பா சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆச்சுன்னா ஹன்சிகாவும் வந்து இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நானும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா. ஆக மொத்தம் ஜீவா நினைச்சது வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அடுத்ததா ஒரு பிரம்மாண்ட
பிரம்மாண்டமான கதையை பத்தி சொல்ல போறேன். பிரம்மாண்டம்னா ஒரு படத்தை பத்தி இல்ல, அதோட வசூல் சாதனையை பத்தி நான் சொல்ல போறேன். அப்பனே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன சொல்ல பாப்பா? பாகுபலி. கரெக்ட். இப்போதைக்கு அந்த படம் தானே செம்ம வசூல். இப்போதைக்கு இல்ல, இப்போ வந்து மொத்தமாவே நம்ம இந்திய சினிமா உலகத்திலே அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த படம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகே படம் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு வசூல்ல அப்படின்னு சொல்லலாம். 330 கோடி வந்து தொட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது முறியடிச்சு ஃபர்ஸ்ட்ல வர அளவுக்கு எந்த படத்துக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுபலிக்கு மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரா போய்கிட்டு இருக்கு அந்த படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும் போது நிறைய பேர் வந்து அதை வந்து கிரிட்டிக் பண்ணாங்க. அதாவது சில பேர் வந்து நல்லா போகும் அப்படின்னு பாசிட்டிவா சொன்னாங்க, சில பேர் வந்து இவ்வளவு பில்டப் கொடுத்தா ஓடாதுடா அப்படிங்கிற மாதிரி சாதனை முடிச்சுட்டாங்க. எல்லா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இதேதான் வருது அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் நெத்தி அடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து டாப்ல வந்து இந்த பிளேஸ் பிடிச்சிருச்சு. அது கிட்டத்தட்ட 500 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சீக்கிரமே 500 கோடியை தொட்டுரும் அப்படின்னு. செலவு எவ்வளவு தெரியுமாச்சு? 250 crores. பட் ஃபர்ஸ்ட் அவ்வளவு செலவு பண்ணி எடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு ரிலீஸ் ஆன அப்புறம் எவ்வளவு பயமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு. வருமா இல்ல வராதோ? இப்ப நம்ம சொன்ன வார்த்தையே வந்து அப்படியே குஷியா இருப்பாரு. நிஜமா இப்ப அவர் பாத்துட்டு இருந்தானா ரீவைண்ட் பண்ணி பண்ணி பாப்பாரு நம்ம வாய்ஸ. இன்னொரு வாட்டி சொல்லுமா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹிந்தி சைடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டாப் ஹீரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கோடியை தொடாம விடாது அது. ஓகேயா? அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம பாகுபலி வந்து ஹிந்தி சைட்லயும் 100 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நடக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே, அதாவது ஒரு இந்தியர்களா எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. நிஜமா பெருமையா இருக்கு. Facebookல எல்லாம் அம்மா நீங்க கோட்ஸ பாக்கலையா அப்படியே அடிச்சு தள்ளுறாங்க. பயங்கரமா தள்ளுறாங்க. நினைச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா போடுறாங்க. நமக்கே இவ்வளவு பெருமையா இருக்குன்னா அதுல நடிச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு படத்துல வந்து நம்ம நடிச்சிருக்கோமே, ப்ரொடியூசருக்கு தான் சமமா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். டைரக்டரா இருக்கட்டும், இல்ல அதுல நடிச்சிருக்க காஸ்டிங்கா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே நிறைய பெருமைகள் வந்து சேரும். சோ அதனால ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்காங்க. டீம் வொர்க் அண்ட் ஹார்ட் வொர்க் தான் இந்த படத்துக்கு இவ்ளோ பெரிய சக்சஸ் வந்து கொடுத்திருக்கு இல்லையா? இப்போ வந்து அடுத்த படம் வந்து ரெடி ஆயிக்கிட்டு இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 500 கோடி இது நெருங்க போகுது. அவரோட டைரக்ஷன்ல அடுத்ததா வந்து 1000 கோடி தொடுற மாதிரி அவர் வந்து கண்டிப்பா யோசிப்பாரு. ஓகேயா? ஏன்னா சாதாரணமா விட்டுற முடியாது. இதை விட கம்மியா வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இல்ல போல, அதனாலதான் யோசிக்கல அவரு. வெற்றி வந்தோடனே அதை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஜஸ்ட் லக்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வொர்க் போய் லக்கா அதை மாத்திடுவாங்க இல்லையா? ஆமா, அதனால அவர் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட வேண்டியதா இருக்கும். சோ இதுதான் இப்போதைக்கு நியூஸ். வந்து நம்ம இந்திய சினிமால வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து வசூல் சாதனை படிச்சிருக்கு இந்த படம். சோ வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகே கனி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எனர்ஜெட்டிக்கா முடிச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. நான் ஸ்கிரிப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நல்லா உனக்கு டீச் பண்ணிருக்காங்க யாரோ, எதனால தெரியல. ஐயோ முடியல, புரியாது இந்த பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமா. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த உண்மையை நான் வெளியே சொல்ல வேணாம்னு பாக்குறேன். நீட்டா டேமேஜ் ஆகும். ஓகே, இன்னைக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சூப்பரான ஒரு காசிப்லாம் கொடுத்தோம். நான் சொன்னல ஸ்டார்டிங்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காது, ரொம்ப மாடர்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே யங் ஜெனரேஷன்ல இருந்தவங்கள வந்து நம்ம வந்து நியூஸா வந்து கொட்டிருக்கோம். சோ இதோட நம்ம கிளம்பிடலாம். இதுக்கு மேல பேச முடியாது. கிளம்பு, நானே உன்னை துரத்தி அடிச்சிடுவேன். ஓகே, போயிடலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சொல்றத சொல்லிட்டு கிளம்பிடலாம். நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே இல்ல.